வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் 60,000 கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சாதிக் பாஷா வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இதில் யார் யார் சிக்கியிருக்கிறார்கள்? முதல்வர் ஸ்டாலின் உட்பட பல திமுகவின் அமைச்சர்கள் இந்த வழக்கில் போதைப்பொருள் வழக்கில் சிக்கியிருக்கிறார்கள். அதிரடியாக சாதிக் பாஷா அவர்கள் வாக்குமூலம் கொடுத்தார். இதை பற்றின தெளிவான துல்லியமான காணொளி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய 60,000 கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் கடத்தல் மன்னன், அதாவது போதைப்பொருள் கடத்தல் மன்னன் சாதிக் பாஷா அவர்கள் அதிரடியாக நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட நேரத்திலேயே அவர் அதிரடியாக சோதனை மேற்கொண்டதில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் 60,000 கோடிக்கும் மேலே கருப்பு பணங்கள், அதாவது தவறுதலாக விற்பனை செய்ததாகவும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் யாருடனெல்லாம் கூட்டணி வைத்து, அதாவது யாருடைய சப்போர்ட்னால இவ்வளோ தூரம் செஞ்சிருக்கிறார் அப்படின்றத பற்றியும் வாக்குமூலமாக அளித்திருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிறது மக்களே. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் முதல்வர் ஸ்டாலினுக்கும் உதயநிதி அவர்களுக்கும், விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதிக்கும் பல தொடர்புகள் இருக்குமா அப்படின்றத பற்றியும் பல கோணங்களில் அமலாக்கத்துறையும் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போதைப் பொருள் விலை கிட்டத்தட்ட 60,000 கோடிக்கும் மேலே இருக்கலாம் அப்படின்றத பற்றியும் அமலாக்கத்துறை தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்காங்க. கடத்தல் மன்னன் சாதிக் பாஷா அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிரடியாக கைது செய்யப்பட்டார். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களும் மூத்த அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னாக்கா அமலாக்கத்துறையிடம் முன்னதாகவே சிக்கிவிட்டார்கள். இது எப்படி நடக்குமோன்றது தெரியவில்லை. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மக்களே. ஸோ இந்த 60,000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதற்கான முழு காரணமும் திமுகவின் ஆட்சியில் இருக்கும் முக்கிய அமைச்சர்களும் இருக்கிறார்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. சாதிக் பாஷா அவர்கள் முழுமையாக வாக்குமூலம் அளித்துவிட்டார். யார் யார்கிட்ட இவ்வளோ கருப்பு பணங்கள் பதுக்கி வைத்திருந்தார்கள், யாருடன் நான் கூட்டணி செய்தேன்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.